ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக்கில் 16வது கொஷின் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் நிக்கல் ஆக்சைடின் வாய்ப்பாடு NiO நிக்கலுடைய ஆர விகிதம் நிக்கல் அயனியினுடைய ஆர விகிதம் 0.96 ஆக்சைடு அயனிக்கு பார்த்திங்கன்னா 1.00 நிக்கல் ஆக்சைடு கொடுத்தாச்சு. சோதனை முடிவுகளின் அடிப்படையில் நிக்கல் ஆக்சைடின் வாய்ப்பாடு நிக்கல் 0.96 ஆக்சிஜன் 1.00 என கண்டறியப்பட்டுள்ளது. இதில் நிக்கல் 2+ மற்றும் நிக்கல் 3+ அயனிகள் எவ்விகிதத்தில் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் 16வது கொஷின் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் நிக்கல் ஆக்சைடின் வாய்ப்பாடு நிக்கல் 0.96 ஆக்சிஜன் 1.00 என கண்டறியப்பட்டுள்ளது. இதில் நிக்கல் 2+ மற்றும் நிக்கல் 3+ அயனிகள் எவ்விகிதத்தில் காணப்படுகின்றன. ஓகேவா, பேஜ் நம்பர் 224 16வது கொஷின் கவனிங்க பார்க்கலாம். நிக்கல் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு நடுநிலை ஆக்சைடு. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 16வது கொஷின் நிக்கல் 2+ அயனுடைய எண்ணிக்கையை நாம் என்னென்னு வச்சுக்கிறோன்னா எக்ஸ் என நாமளே எடுத்துக்கிறோம். சரியா, நாமளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நிக்கல் 2+ அயனின் எண்ணிக்கையை எக்ஸ் என கொள்வோம். ஓகேவா, ஸோ எக்ஸ்ன்னு நம்மளே எடுத்துக்கிறோம். ஸோ நிக்கல் 2+ அயனின் எண்ணிக்கையை எக்ஸ் என எடுத்துக்கிட்டோம். நிக்கல் 3+ அயனின் எண்ணிக்கை. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய நிக்கல் 3+ அயனிகளின் எண்ணிக்கையை நாம் என்னென்னு வச்சுக்கிறோன்னா 0.96 - எக்ஸ். ஸோ நிக்கல் ஆக்சைடில் நிக்கல் 2+ அயனின் எண்ணிக்கை எக்ஸ்னும் நிக்கல் 3+ அயனின் எண்ணிக்கையை 0.96 - எக்ஸ்னும் நாமளே எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி ஸ்டூடெண்ட்ஸ், நிக்கல் ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா இது ஒரு நடுநிலை ஆக்சைடு. ஓகேவா, இது ஒரு நடுநிலை ஆக்சைடு. ஓகேவா, சரி, இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நிக்கல் ஆக்சைடு ஒரு நடுநிலை ஆக்சைடு. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிக்கல் ஆக்சைடு நடுநிலை ஆக்சைடுன்னு சொல்லிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நிக்கல் 2+ அயனி இருக்குது, நிக்கல் 3+ அயனி இருக்குது, அடுத்து ஆக்சைடு அயனி இருக்குது. ஓகே, நிக்கல் 2+ அயனுடைய எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நிக்கல் 3+ அயனியுடைய எண்ணிக்கையை 0.96 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எப்படி மிஸ் 0.96 - எக்ஸ்ன்னா நம்ம எடுத்துக்கும் போதே சொன்னோம் நிக்கல் 2+ அயனுடைய எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நிக்கல் 3+ அயனுடைய எண்ணிக்கையை 0.96 - எக்ஸ்ன்னு வச்சுக்கலான்னு. ஏன்னா நிக்கலுக்கு கீழேயே கணக்கில் 0.96ன்னு கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் 0.96 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா, ஸோ ஆக்சிஜனுக்கு கீழே 1 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ஸோ நிக்கல் 2+ அயனிகள் எண்ணிக்கை எக்ஸ்னும் நிக்கல் 3+ அயனிகளுடைய எண்ணிக்கையை 0.96 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆக்சைடு அயனினா அது 0, இது ஒரு அயனி. ஆக்சைடு அயனி ஆக்சைடு அயனியில் ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை 1 தான். ஓகே, நிக்கல் ஆக்சைடில் ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை 1 தான். ஆக்சைடு அயனினா O2- அயனி. சரி, இதில் பார்த்திங்கன்னா நேர் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு எதிர் அயனியுடைய எண்ணிக்கை, இல்லைனா நேர் அயனியுடைய எண்ணிக்கை ப்ளஸ் எதிர் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு 0. ஸோ நேர் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு நேர் அயனியுடைய எண்ணிக்கை ப்ளஸ் எதிர் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு 0. ஓகேவா, நேர் அயனியுடைய எண்ணிக்கை ப்ளஸ் எதிர் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நேர் அயனிகள் இது ரெண்டும் இருக்குது, இதனுடைய எண்ணிக்கையை ஆக்சிஜனேற்ற எண்ணால் பெருக்கிக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் எதிரயனியினுடைய எண்ணிக்கையை ஆக்சிஜனேற்ற எண்ணால் பெருக்கி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ இந்த நிக்கல் 2+ பார்த்திங்கன்னா நிக்கலுடைய ஆக்சிஜனேற்ற எண் 2+ இருக்கிறதுனால 2ஆல் பெருக்கிக்கிறோம். எண்ணிக்கை எக்ஸு, ஸோ அதனால் 2 × x 2xன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் நிக்கல் 3+ல பார்த்திங்கன்னா அதனோட ஆக்சிஜனேற்ற எண் 3. சரியா, 3ஆல் அதனுடைய எண்ணிக்கையான 0.96 - எக்ஸை பெருக்கிறோம். ஸோ 3 × 0.96 - எக்ஸ் ப்ளஸ் 1 × ஆக்சைடு அயனியுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 × -2 = 0. ஓகே, 1 × -2 = 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 2x ப்ளஸ் 3ஆல் இந்த 0.96 பெருக்கணும்னா 2.88. ஓகேவா, 2.88 மைனஸ் 3ஆல் எக்ஸை பெருக்கினீங்கன்னா -3x. 1 × -2 -2 = 0. ஓகே, இப்போ 3xலேருந்து -3x + 2x என்ன வரும், -x.
2.88லேருந்து -2 போனால் 0.88 ஈக்குவல் டு 0 minus x plus 0.88 equal to 0. So, nickel 2 plus அயனிகளின் எண்ணிக்கை equal to x இந்த plus minus x இந்த சைடு வந்தால் plus x அப்போ x is equal to 0.88 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னு சொன்னோம், நிக்கல் 2 ப்ளஸ் அயனியின் எண்ணிக்கை. நிக்கல் 2 ப்ளஸ் அயனியினுடைய எண்ணிக்கை என்னென்னு சொன்னோம், எக்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ அந்த எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். நிக்கல் 2 ப்ளஸ் அயனியுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.88 ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிக்கல் 2 ப்ளஸ் அயனியின் விகிதம் கண்டுபிடிக்கலாம். நிக்கல் 2 ப்ளஸ் அயனியினுடைய விகிதம் எப்படி எழுதுவீங்க, நிக்கல் 2 ப்ளஸ் அயனியின் ஆரம் டிவைடட் பை நிக்கலின் ஆரம் இன்ட்டு 100. ஸோ அவங்க நிக்கல் 2 ப்ளஸ் அயனியுடைய ஆரம் வந்து நிக்கல் 2 ப்ளஸ் அயனியின் ஆரம் டிவைடட் பை நிக்கலின் ஆரம் இன்ட்டு 100. நிக்கல் 2 ப்ளஸ் அயனியுடைய ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸு 0.88. நிக்கலின் ஆரம் அவங்களே கணக்கில் கீழே கொடுத்துருந்தாங்க 0.96. மொத்த ஆரம் இவ்வளோ 0.96ல் நிக்கல் 2 ப்ளஸ் வந்து 0.88 இருக்குதான். ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 0.88 டிவைடட் பை 0.96 இன்ட்டு 100. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 91.66ன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 91.66 நம்ம இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 91.7%. நெக்ஸ்ட்டு நிக்கல் 3 ப்ளஸின் விகிதம் கண்டுபிடிக்கலாம். நிக்கல் 3 ப்ளஸின் விகிதத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆல்ரெடி நம்ம நிக்கல் 3 ப்ளஸ் என்னுடைய எண்ணிக்கை என்னென்னு எடுத்திருக்கோம், 0.96 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நிக்கல் 3 ப்ளஸ் அயனியினுடைய எண்ணிக்கை என்னென்னு எடுத்திருக்கோம், 0.96 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் 0.96 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் எண்ணிக்கை, நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் எண்ணிக்கை, நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் எண்ணிக்கை. நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் எண்ணிக்கையை நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், எண்ணிக்கையை 0.96 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம 0.96 எக்ஸ் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம், எக்ஸினுடைய மதிப்பு நம்ம இப்போ இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சோம், 0.88ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நிக்கல் 2 ப்ளஸ் அயனிகளின் எண்ணிக்கை தான் எக்ஸு. ஸோ அப்போ 0.96லிருந்து நிக்கல் 2 ப்ளஸ் அயனுடைய எண்ணிக்கையை கழிச்சிங்க அப்படின்னா என்ன மதிப்பு வரும், 0.08 வரும். ஸோ நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து விகிதம் கண்டுபிடிக்கலாம், விகித சதவீதம் கண்டுபிடிக்கலாம். நிக்கல் மற்றும் ஓகேவா, நிக்கலுக்கும் நிக்கல் 3 ப்ளஸ் அயனிக்கும் இடையே உள்ள விகிதம், நிக்கல் மற்றும் நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் விகிதம் ஓகேவா. ஸோ அயனிகளின் விகிதம், ஸோ ரெண்டுடைய விகிதத்தை எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிக்கல் 3 ப்ளஸ் அயனிகளின் ஆரம் தான். விகித சதவீதம் கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் ஆரம், நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் ஆரம் டிவைடட் பை நிக்கலின் ஆரம் இன்ட்டு 100. நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் ஆரம் 0.08. நாம் நிக்கலுடைய ஆரம் கணக்கிலேயே நிக்கலுக்கு கீழே கொடுத்துருந்தாங்க 0.96 இன்ட்டு 100 ஓகேவா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆன்சர் 8.33%. இப்படியே போட்டுடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நிக்கல் 3 ப்ளஸ் அயனி, நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் விகிதம், நிக்கல் ஆக்சைடு நிக்கல் 3 ப்ளஸ் அயனியின் விகிதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 100லிருந்து அதே மாதிரி எதனுடைய நிக்கல் 2 ப்ளஸ் விகித சதவீதத்தை கழிக்கணும். நிக்கல் 2 ப்ளஸுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், கணக்கில் பார்த்தீங்கன்னா நிக்கல் 2 ப்ளஸுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், நிக்கல் 2 ப்ளஸுக்கு 91.7ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்.
ஸோ அப்போ 100லேருந்து 91.7 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8.3%. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியும் போடலாம். யூஸ்வலாக நிக்கல் 2+ அயனியினுடைய விகிதத்திலிருந்து 100 விகிதம் கண்டுபிடிக்கணும்னா 100லேருந்து நிக்கல் அயனியின் விகித சதவீதத்தை கழிச்சோம்னா டைரெக்டாக கழிச்சோம்னா வந்துடும் 8.33%. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?